இன்று தம் தமக்கையை கண்ட பிறகு ரகுகுலத்தை பற்றிய பல புதிய தகவல்களை அறிந்ததாக எண்ணம் எழுகிறது. எனது சிறு வயதில் ரகுகுலத்தை பற்றி பலர் உரைக்க கேட்கையில் அதோடு உறவாவேன் என்று எண்ணியதில்லை. ரகுகுலத்தை பற்றி என்ன கேள்வியுற்றாய் என கூறு. தமது முன்னோரை பற்றிய தகவல்கள். கோசல தேசத்தின் அரசர் இக்ஷ்வாக்கு வம்சத்தின் கதை. அவ்வம்சத்தில் மகத்துவம் பொருந்திய தகவல்கள் பல நிறைந்துள்ளன. முக்கியத்துவம் ஒன்றும் இதில் உள்ளது. அந்த வம்சம் வீரத்திற்கு பெயர் பெற்ற அளவுக்கு இணையாக வாக்கை காப்பதிலும் பெயர் பெற்றிருந்தது. அளித்த வாக்கை காக்க அந்த வம்சத்தின் மகாராஜாக்கள் தம் உயிரை தியாகம் செய்யவும் சிந்தித்ததில்லை. நானும் உன் தந்தையின் பெருமை அறிந்தவன். இன்று எமது வம்சத்தின் முன்னோர் பெருமை பற்றி உரைத்ததால் அதன் மேன்மை பற்றி இப்போது உன்னிடத்தில் நான் உரைக்கவிருக்கிறேன் சீதா. என்ன சிந்தனை ராமா? எமது முன்னோரான ஹரிச்சந்திரரின் மேன்மையை எண்ணுகிறேன். அவரை பற்றி நீ என்ன அறிவாய்? அளித்த வாக்கை நிறைவேற்றுவதையே பெரும் தர்மமாய் கருதியவர். ஒருமுறை மகரிஷி விஸ்வாமித்திரர் அவரை பரீட்சிக்கும் எண்ணத்தில் என் சொப்பனத்தில் நேற்று ராஜ்யத்தை அளிப்பதாக வாக்களித்தீர்கள் என்று அவரிடத்தில் கூறினார். கூறிய வார்த்தைக்கு மறுவார்த்தை கூறாது அரசர் ஹரிச்சந்திரர் ராஜ்யம் முழுவதையும் விஸ்வாமித்திரருக்கு தானமளித்தார். சொப்பனத்தில் நிகழ்ந்த நிகழ்வாதலால் அரசர் ஹரிச்சந்திரர் அவ்வேண்டுதலை ஒருவேளை நிராகரித்திருக்கலாம் அல்லவா? இக்ஷ்வாக் வம்சத்தவர் வாக்கை காப்பதை மேன்மையாய் எண்ணினர். சொப்பன வாக்கையும் வாக்காக கருதியவர்கள். இக்ஷ்வாக்கு வம்சத்தவரின் முதன் மேன்மையே வாக்கினை காப்பது. ஆகையால்தான் ஹரிச்சந்திரர் அன்று ராஜ்யம் வழங்கினார். ராஜ்யம் வேண்டிய மகரிஷி விஸ்வாமித்திரர் அவரிடத்தில் தானத்தோடு தட்சணையும் வேண்டுமென்றார். ஆனால் தட்சணை வழங்க ஹரிச்சந்திரரிடத்தில் எஞ்சியதென்று ஏதும் இல்லை. ஆகையால் முடிவொன்று மேற்கொண்டார். பணியாற்ற தீர்மானித்தார். அதன் வாயிலாக கிட்டும் வராகனை கொண்டு தட்சணை அளிக்க அவர் எண்ணினார். அந்த எண்ணத்துடன் காசியை அடைந்தார். அரசராய் வாழ்ந்தவரை பணி செய்ய எவரும் நியமிக்கவில்லை. அரசர் ஹரிச்சந்திரர் ஓர் அந்தணருக்கு தன் மனைவியையும் புத்திரர் ரோஹிதாஷ்வனையும் அடிமைகளாக விற்றார். இருப்பினும் அதன் மூலம் கிடைத்த வராகன் மகரிஷி விஸ்வாமித்திரரின் தட்சணைக்கு போதுமானதாக இல்லை. இறுதியில் அரசர் சுடலை எரிப்பவருக்கு சகாயம் புரியும் பணியில் ஈடுபட்டார். ஆனால் சிறிது காலத்திற்கு பிறகு ஒரு நாள் சர்ப்பம் தீண்டியதால் அரசரின் புதல்வர் மரணத்தை தழுவினார். அவரின் மனைவியோ மகனின் சவத்திற்கு ஈமக்கிரியை நடத்த மயானத்தை அடைந்தார். ஆனால் அவர்களிடத்தில் சுடலையை எரிக்க வரியாக செலுத்துவதற்கு ஏதும் இல்லை. வந்திருப்பது மனைவி என்று அறிந்த பிறகும் வரியை செலுத்தாது சுடலையை எரிக்க இயலாது என்று அரசர் கூறினார். இந்நிகழ்வின் மூலமாக உன்னுடைய முன்னோர்கள் இரக்கமற்றவர்கள் என்று தோன்றவில்லையா? அன்று அவர் ஆற்றியது தர்மம் அல்லவா? வரியை பெற்று சுடலை எரிப்பது அவர் கடமை. தன் மனைவியிடம் வரியை பெறாது இருந்திருந்தால் தன் கடமை தவறி பாரபட்சமாக நடந்து கொண்டார் என்றும் தன் எஜமானருக்கு துரோகச் செயலை அவர் புரிந்தவராகவும் மாறியிருப்பார் அல்லவா? இன்னலான நிலையிலும் அளித்த வாக்கை காப்பது என்னை பொறுத்த மட்டில் இரக்கமற்ற செயல் அல்ல, சிரேஷ்டமான செயலாகும் குருதேவரே. எந்த ஒரு சூழ்நிலையிலும் தர்ம நெறியினை தவறாது வாழ்வது தங்களின் இக்ஷ்வாக்கு வம்சத்துடைய இரண்டாம் மேன்மையாகும்.